ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மை இசக்கா லைஃப் அனிமே சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராவது பார்க்கலாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பாத்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பாத்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரு பிரச்சனை இல்லங்க. எப்பவும் போல இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லனா நம்ம சேனலோட நேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு அனிமே பார்க்கணும்னு தோணுதோ அப்பலாம் சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதுமே நல்லா எல்லாரும் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் எங்கடா அந்த எர்த் டிராகன் இருக்குதுன்னு சொல்லிட்டு வளைச்சு காட்டுக்குள்ள தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டிராகன் இருந்ததுக்கான ஒரு சின்ன பொட்டு அடையாளம் கூட காணவே காணோம். அதனால செல்லக்குட்டி எங்க இருக்கீங்க வெளியில வாங்கன்ற மாதிரி இவங்க 3 பேர் தேடிக்கிட்டு இருக்க சடனா இவங்க கீழே தள்ளுற அளவுக்கு கொடூரமான ஒரு காத்து இந்த இடத்துல அடிக்குது. அதனால பாத்துட்டு என்ன பார்த்து இந்த இடத்துல எப்பயுமே இந்த மாதிரி தான் காத்து அடிக்க மாட்ட மாதிரி கேட்கவும் இந்த டீனா பொண்ணும் ஆமாப்பா இந்த இடத்துல டிலைட் கேனியன் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல இந்த காத்து வருதுன்ற மாதிரி சொல்லவும் இவனும் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு என்னது கேனியன்ன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இவனுடைய ஸ்லைமும் எப்பா யூஜி அவங்க சொன்ன அந்த கேனியனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா இந்த இடத்துல அது ரொம்ப பெருசா இருக்குதுன்ற மாதிரி சொல்லவும் இவன் ஒருவேளை அதுக்குள்ளதான் அந்த டிராகன் இருக்குமோன்ற மாதிரி யோசிக்கிறான். ஆனா அதுக்குள்ள இருக்காதுன்னு இவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த கேனியனுக்குள்ள அடிக்கடி நிறைய பேர் டிராவல் பண்ணிருக்காங்க. அப்படி டிராவல் பண்ணும்போது ஒரு மான்ஸ்டர் கூட பார்த்ததே இல்லைன்னு சொல்லிருக்காங்க. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ள எந்த ஒரு மான்ஸ்டரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். யூஜியும் சரி ஓகே அதை பத்தி எதுக்கு நம்ம பாத்துக்கிட்டு இப்போதைக்கு நம்ம அந்த எர்த் டிராகனை தான் தேடணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ஸ்லைம் எல்லாத்தையும் அனுப்பி எர்த் டிராகனை தேடுங்கன்னு சொல்றான். ஆனா இதுங்கெல்லாம் அங்கன்னு தேடி பார்த்துட்டு எப்பா இங்க இருக்கக்கூடிய சின்ன கல்லுங்களை கூட தூக்கி பார்த்துட்டோம் அதுக்கு கீழே கூட டிராகன் இல்லன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த பொண்ணுங்கள்ட்ட சொல்லவும் இந்த பொண்ணுங்களும் கவலைப்படாம ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா நம்ம பொறுமையாவே அதை கண்டுபிடிக்கலாம். ஏன் அதை நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மளுக்கு வேண்டி வந்தா கூட எங்களுக்கு கவலையே கிடையாது. பிகாஸ் நீ ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிற உன்னுடைய பவர் எல்லாமே வித்தியாசமா இருக்குது. அதனால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எங்களை நீ இந்த இடத்துல காப்பாத்தணும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு இல்லடா இவங்க நம்ம பண்ணதெல்லாம் தெரியாம ரொம்ப நம்புறாங்களேன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இதுக்கு முன்னாடி இருந்த சிட்டில இவனுடைய பவரை டெஸ்ட் பண்ண போன இடத்துல நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கறான். அதாவது இவன் அட்வென்ச்சரா மாறினது இவனுடைய பவர் லெவலை செக் பண்ணி அதுக்கான ஒரு மார்க் தருவாங்க இல்லையா அந்த மாதிரி இவனுடைய பவர் லெவலை செக் பண்றதுக்காக ஒரு கிறிஸ்டலை தொட சொல்லுவோம். இவன் நம்ம கிட்ட என்ன பவர் இருக்க போது நினைச்சுக்கிட்டு இந்த கிறிஸ்டலை தொட்டு இருப்பான். ஆனா அன்னைக்கு இவனுடைய பவர் லெவல் தாங்க முடியாம அந்த கிறிஸ்டல் சுக்குநூறாவே உடைஞ்சு போயிடுச்சு. சரி ஓகே இதுலதான் இவனுடைய பவர் லெவல் அதிகமா இருக்குது காம்பாக்ட் டெஸ்ட் வச்சு பார்ப்போம் அதுல எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அடுத்தது இங்க இருக்கக்கூடிய ஒரு பாறையை காட்டி இதை நீ உங்களுடைய மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்ணணும்னு சொல்லப்போம். இவனும் சரி ஓகே இந்த தடவை நம்ம அதிகமான பவர் யூஸ் பண்ணக்கூடாது கொஞ்சமான பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம்னு ஒரு ஃபயர் பால் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். ஆனா இதை பார்த்துட்டு கூட இவங்க மிரண்டு போய் நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபயர் மேஜிக்கை வெளியில கொண்டு வரணும்னா ஸ்பெல்ல யூஸ் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. ஆனா இவன் ஜஸ்ட் கையை தூக்கி அசால்ட்டா அடிப்போம் அப்படின்ற மாதிரி பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா அதனால இதை பார்த்துட்டு எப்பா என்னப்பா இந்த மேல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க இருந்தாலும் பரவாயில்ல உன்னுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணப்ப அப்பதான் கரெக்டான வேல்யூஷன் போட முடியுன்ற மாதிரி சொல்லப்போம். இவனும் அதுக்கு என்ன சார் தாராளமா பண்ணிட்டா போச்சுன்னு அடுத்த செகண்ட் ஸ்பெல்ல போட்டு ஒரு அட்டாக் பண்ணு இந்த இடத்துல கொடூரமான ஒரு பிளாஸ்டர் ஏற்படுத்துது. ஆனா இவனுக்கு டெஸ்ட் வைக்கிறதுக்காக வந்தவர் இதெல்லாம் பார்த்துட்டு எப்பா இதை பதில் சொல்றதே தெரியல பாடுற பெரிய பேய் அறிஞ்ச மாதிரி அன்னைக்கு மாறிட்டாரு. அதனாலதான் இவங்க முன்னாடி இவனுடைய பவர் காட்டினா இவங்க ஏதாவது நம்மளை பத்தி நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம மத்தவங்கள்ட்ட போயிட்டு தன்னை பத்தி சொல்லிடுவாங்க. இவன் தன்னுடைய ஸ்லைம்ஸ் காட்டுக்குள்ள எந்தெந்த இடத்துல மான்ஸ்டர் இருக்குதோ அந்த இடத்துக்கு அனுப்பி அங்க இருக்கிறது எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா நடுவுல ஏதாச்சும் உனக்கு குறுக்க வந்தா கூட இவனுடைய பவர் யூஸ் பண்ற மாதிரி ஆயிடும் இல்லையா அதனாலதான் வருமுன் காப்போம்ன்ற மாதிரி இவனுடைய ஸ்லைம்ஸ் இந்த காட்டுக்குள்ள எங்கெங்கெல்லாம் மான்ஸ்டர் இருக்குதோ அங்க அனுப்பி இவனுடைய எல்லா மேஜிக்கையும் யூஸ் பண்ணி ஒண்ணா எல்லாத்தையும் போட்டு தள்ளிக்கிட்டே இருந்திருக்கான். அதனாலதான் அந்த விஷயத்துல யோசிச்சு பார்த்துட்டு நல்ல வேலை இவங்களுக்கு எதுவுமே தெரிய வரலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த பொண்ணுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால சரி ஓகே இதுக்கப்புறம் மறைச்சா சரி வராதுன்னு இல்லப்பா என்னுடைய ஸ்லைம்ஸ் அனுப்பி ஆல்ரெடி இங்க இருந்த மான்ஸ்டர் எல்லாம் போட்டு தள்ளிட்டு பேர் சொல்லவும் இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கோவம் ஆயிட்டு என்னப்பா இப்படி பண்ணிட்டு நாங்களும் சில மான்ஸ்டர் போட்டு தள்ளலாம் எங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும்ல இந்த மாதிரி பண்ணிட்டு என்ற பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி இவங்க புலம்பிக்கிட்டு இருக்கும் போதே பகலா இருக்கக்கூடிய இந்த இடம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருட்டா மாற ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா இருட்டெல்லாம் இல்ல அதுக்கு பதிலா வானம் ப்ளூ கலர்ல மாறுது. அதனால இது எல்லாத்தையும் பார்த்த உடனே இந்த பொண்ணுங்களும் என்ன பார்த்து இது உன்னுடைய ஸ்லைம்ஸ் பண்ணக்கூடிய வேலையா இல்ல வேற ஏதாச்சுன்ற மாதிரி கேட்க யூஜி இதை பார்த்துட்டு இல்லப்பா என்னால கூட இந்த அளவுக்கான ஒரு மேஜிக் பவர் கிரியேட் பண்ணி வானத்தையே மாத்த முடியாது அதனால இது வேற யாரோ ஒருத்தவங்க பண்றாங்கன்னு அடுத்த செகண்ட் தன்னுடைய ஸ்லைம் அனுப்பி இந்த காட்டுக்குள்ள வேற இடத்துல ஏதாவது நடக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க சொல்றான். ஆனா இந்த இடத்துல எந்த ஒரு விஷயமும் அன்யூஷுவலா நடக்கவே இல்ல. இருந்தாலும் இந்த இடத்துல நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்போ இவனும் என்னடா நடக்குது இங்க ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன் இவன் பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் சிட்டியோட கிராண்ட் சீஃபா இருக்கக்கூடிய கிரையான் என்றவரும் இது அதேதான் இது அவர் சொன்ன மாதிரி நடக்குதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. கரெக்டா இந்த விஷயத்துல இவர்கிட்ட சொன்ன அந்த ஃபாதரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அது போன எபிசோட எண்டிங்ல ப்ளூ மூனை பார்த்துட்டு இது எல்லாமே அந்த புக்ல போட்டுருக்கமே நடந்துட்டு இருக்கின்ற மாதிரி சொன்னார் இல்லையா அவர் தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்க பாருங்க கிராண்ட் சீஃப் நான் தான் அன்னைக்கே சொன்னல அந்த ப்ளூ மூன் வந்ததுல இருந்து இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேவிட்டி ஆரம்பிச்சிருச்சு. அதனால இதுக்கப்புறம் என்னதான் நம்ம தலைகீழினாலும் நம்ம கிட்ட பவர்ஃபுல்லான ஒரு ஆள் இல்லாத வரைக்கும் இதுக்கப்புறம் வரப்போற அழிவை நம்மளால தடுக்க முடியாதுன்ற மாதிரி இவர்கிட்ட இருக்கக்கூடிய புக் ஆஃப் லெஜெண்ட்ஸ்ன்ற ஒரு புக் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்க. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த வானத்துல இருந்து ஏதோ ஒரு ஒளி மாதிரி இருக்கிறது கீழே வந்து விடப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய அழிவையே அது கிரியேட் பண்ணுது. இருந்தாலும் அதுக்குள்ள என்னடா வந்துச்சுன்னு பார்த்தா ஒரு ப்ளூ கலர் டிராகன் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப இங்க வந்திருக்கக்கூடிய இந்த டிராகன் இருக்கு இல்லையா இதே மாதிரி ஒரு டிராகன் தான் அந்த லெஜெண்ட்ஸ் புக்லயும் வரையப்பட்டிருக்குது. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இந்த டிராகன் இந்த இடத்துக்கு வந்துருச்சு
வந்துருச்சுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ தன்னுடைய ஸ்லைம்ஸ் மூலமா அந்த டிராகன் வந்துருச்சுன்றத தெரிஞ்சுக்கிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த டிராகன் ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்தா நம்மளுக்கு சரி வராது, நம்ம இப்போதைக்கு இங்க இருந்து போய் ஆகணும்னு இங்க பாருங்கப்பா சரியா 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல ஒரு டிராகன் ஒன்னு வந்திருக்குது. ஆனா அதை நம்ம சமாளிக்கிற அளவுக்கு ஒன்னும் சின்ன டிராகன்ல இல்ல, ரொம்ப பெரிய டிராகன். அதனால இப்போதைக்கு நாமளா இருந்தாலும் சரி என்னோட ஸ்லைம்ஸா இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க கூட இந்த இடத்த விட்டு உடனே வெளியில போன ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இந்த லீசாவுக்கு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. ஆனா இந்த டீனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னடான்னு கேட்டா அந்த கேனியன் இருக்கு இல்லையா அதுக்குள்ள போயிட்டா எந்த ஒரு மனுஷனாலையும் வர முடியாது, அங்க நம்ம தப்பிச்சிடலான்ற மாதிரி சொல்லவும் இப்போதைக்கு யூஜிக்கு இதுதான் நல்ல ஐடியான்ற மாதிரி தோணுது. அதனால இவனுடைய ஸ்லைம்ஸ் எல்லாத்தையும் வெளியில வர சொல்லிட்டு இவங்க கூட சேர்ந்து கேனியனுக்குள்ள போய்கிட்டு இருக்கேன். எதுக்கும் நம்ம செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவன் தன்னுடைய உல்ஃபா மிலடியா அனுப்பி உள்ள ஏதாச்சும் இருக்குதான்றத செக் பண்ண சொல்றான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் என்னதான் உள்ள எந்த ஒரு மான்ஸ்டர் இல்லன்னு சொல்லியிருந்தாலும் இப்ப இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய அந்த பெரிய டிராகனை பார்த்துட்டு கண்டிப்பா சில மான்ஸ்டர்ஸ் இந்த பக்கம் வந்திருக்குன்ற ஒரு சின்ன ஐடியா இவனுக்குள்ள இருக்குது. அதனாலதான் தன்னுடைய உல்ஃபா மிலடி அனுப்பி வைக்க இவன் எதிர்பார்த்த மாதிரி இந்த இடத்துல சில மான்ஸ்டர்லாம் இருந்திருக்கும். ஆனா இந்த மான்ஸ்டர் கூட இவங்க சண்டை போறேன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா சரி வராது இல்லையா. அதனால நீங்களே உங்களுடைய கதையை முடிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லவும் இந்த ஸ்லைம்ஸ் தன்னுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணி வளைச்சு இதுங்களை அட்டாக் பண்ணி எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்குதுங்க. ஆனா இதுகிட்ட தப்பிச்சு இன்னொன்னு கிட்ட மாட்டிக்கிற மாதிரி இந்த இடத்துக்குள்ள இருந்து வரக்கூடிய காத்து இருக்கு இல்லையா அதுகிட்ட இதுங்க மாட்டிக்கிச்சுங்க. அதனால எங்கேருந்து அது வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பாறைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடுக்குக்கு நடுவுல வந்துதான் அந்த காத்து வந்துகிட்டு இருக்குது. அதனால எல்லாத்தையும் பார்த்துட்டு யூஜி நீ வர வழியில கொஞ்சம் காத்துல அடிக்கும் பார்த்து வாப்பான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் அதுக்குள்ள இந்த பொண்ணுங்க எல்லாம் செத்து போய் கிடக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ் பார்த்துட்டு எப்பா என்ன பாத்து இந்த இடத்துல மான்ஸ்டரே இருக்காது, எப்படி இந்த இடத்துல மான்ஸ்டர்ஸ் வந்துச்சு அதுவும் செத்து போன நிலைமையில கிடக்குதுன்ற மாதிரி ஆச்சரியத்துல பாத்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் மின்னாடி ஓடிட்டு இருந்த உல்ஃப் கொடூரமா தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்குது. என்னடான்னு பார்த்தா கரடி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய மான்ஸ்டர் பின்னாடி அட்டாக் பண்றதுக்காக துரத்திட்டு வந்திருக்கும். அதனால காப்பாத்துக்கோன்ற மாதிரி இது பதறிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்க. இதோட முதுகுல இருக்கக்கூடிய ஒரு சிலை மட்டும் பயப்படாம எதுக்கு கவலைப்படாத கொஞ்சம் மட்டும் ஸ்டெடியா ஓடுன்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு பெரிய ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி இந்த கரடி இருந்ததுக்கான அடையாளமே தெரியாம எரிச்சு கொண்டுடுச்சு. ஆனா என்ன இந்த கரடி துரத்துல இதுங்க கேனியனை விட்டு வெளியில வந்துருச்சுங்களாட்டுக்கு. அதனால இந்த விஷயத்தை பார்த்துட்டு எப்பா யூஜி நாங்க கேனியனை விட்டு இந்த பக்கத்துல வந்துட்டோம், அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் எந்த ஒரு ஆபத்தும் இல்ல, அதனால அவங்களை கூட்டிட்டு சீக்கிரமா இந்த பக்கம் வந்துருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவங்க அட்டாக் பண்றதுக்காக ஏதோ ஒரு வந்துருச்சு. அதாவது இற போட்டா மீன் வந்து மாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸை போட்டு தள்ளி இந்த இடத்துல இறையா போட்டு வச்சதுனால இவங்க தேடிட்டு இருந்தா அந்த எடுத்துட்டு இருக்க இதை சாப்பிடுறதுக்காக வேகமா தரையை உடைச்சிட்டு வெளியில வந்திருக்கு. ஆனா என்ன இந்த பொண்ணுங்க எதிர்பார்த்ததை விட ரொம்பவே பெருசா இருக்குது. அதனால இவங்க ரெண்டு பேரும் ஐயோ இது எங்களால சமாளிக்க முடியாது பாப்பா ஓடிடலான்னு சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு ஓடிடலான்னு இவங்க முன்னாடி ஓடி போறாங்க. ஆனா இவன் ஸ்லைமை கூட்டிக்கிட்டு ஓ இதான் எடுத்துட்டு இருக்கலான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் கிட்ட எக்கச்சக்கமான பவர் இருக்கு. அதனாலதான் இப்படி நின்னு பேன பாத்துக்கிட்டு இருக்க. இதுல எல்லாத்தையும் பொண்ணுங்க பார்த்துட்டு ஐயோ எப்பா தம்பி எதுக்கு அங்க நிக்கிறாங்க நின்று அதை போட்டு தள்ளிட்டு வான்ற மாதிரி கூட்டிட்டு இருக்காங்க. ஆனா இவன் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க நான் இதை சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சோண்டு பவர் யூஸ் பண்ணலாம் முடிவு பண்றான். ஏன்னா இவன் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பண்றது மூலியமாவே இவன் மேல அதிகமா சந்தேகம் வருது. அதனால இப்ப மட்டும் இவன் முழு பவர் காட்டி அட்டாக் பண்ணானா இவங்க முடிவே பண்ணிடுவாங்க இவன் ரீஇன்கார்னேட் பர்சன். அதனால இவங்க கிட்ட மாட்டிக்க கூடாது கொஞ்சோண்டு பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணானே. இப்ப இவன் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்லைம்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு அளவுக்கு சின்ன சின்ன அட்டாக் எதுவுமே பண்றான். ஆனா இந்த அட்டாக் எதுவுமே பெருசா எஃபெக்டா இருந்திருக்காது. அதனால என்னோட கொசு கடிக்கிற மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு இந்த டிராகனே ஒரு கட்டத்துல கடுப்பாயிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கல்லை தள்ளி விட்டு இவனை ஒரு அட்டாக் பண்ணலான்னு பாக்கும். அதுல சில கல்லு எல்லாமே இந்த பொண்ணுங்க பக்கம் வேற போயிடுது. அதை பார்த்த உடனே ஐயோ போச்சுன்ற மாதிரி இவன் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி இவங்களை காப்பாத்த இவங்களும் எப்பா தம்பி ரொம்ப தேங்க்ஸ் பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் இந்த டிராகன் இன்னும் அடங்கின பாடு இல்ல கராறு முறாருன்னு கத்திட்டு உன இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்னு ஒரு பந்து மாதிரி இவனை வந்து அட்டாக் பண்றதுக்காக செம வேகமா வந்துகிட்டு இருக்கேன். இவன் ஒரு நூல்ல மிஸ் ஆகிற மாதிரி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டான். ஆனா இது இப்படியே விட்டா ரொம்ப நேரத்துக்கு கடுப்பு ஏத்தோம் இல்லையா அதனால எது வந்தாலும் பரவாயில்ல நம்ம பவர் யூஸ் பண்ணிடுவோன்னு அடுத்த செகண்டே தன்னுடைய ஸ்லைம்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா வச்சு ஒரு அட்டாக் பண்றான். ஆனா அந்த அட்டாக் கூட இதுல பெருசா ஒன்னும் காயத்தை ஏற்படுத்தல. அதனால இது நேரா இவன் அட்டாக் பண்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கப்போ இந்த பொண்ணுங்க எல்லாம் பார்த்துட்டு ஐயோ யூஜி போச்சு ஓடிடுன்ற மாதிரி கத்துறாங்க. ஆனா அதுக்குள்ள இவனுக்கு கை கொடுக்கிற மாதிரி அந்த ஒரு பெரிய காத்து அடிக்குது இல்லையா அந்த காத்து அடிச்சு மின்னி ஃபுல்லா புழுதியை கிளப்பி விட்டு வந்திருக்கும். அதுல அந்த டிராகன் எங்க இருக்குன்னு தெரியல அந்த டிராகனுக்கு இவன் எங்க இருக்கிறான்னு தெரியல. அதனால இந்த விஷயத்தை பார்த்த உடனே சரி ஓகே இதை நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலான்னு ஸ்லைம்ஸ்ட சொல்லி யாராச்சும் அந்த டிராகனை பாத்தீங்களான்ற மாதிரி கேட்க இது ஒண்ணு நல்லா பார்த்துட்டு யூஜி அது உனக்கு மீடியா இருக்குன்ற மாதிரி சொன்ன அடுத்த செகண்டே சரி ஓகே தேங்க்ஸ் பா இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு இவனுடைய அல்டிமேட் பவரான அந்த எல் ஃபயர் இருக்கும் இல்லையா அந்த ஃபயரை யூஸ் பண்ணி ஒரு பெரிய அட்டாக் பண்ணவும் இந்த பொண்ணுகளும் பயந்து போயிட்டு எப்பா என்னப்பா அது அந்த டிராகன் தான் இப்படி ஒரு பவர் யூஸ் பண்ணுதா இல்ல அந்த பையன் யூஸ் பண்றான் ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி பதறிக்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்களும் என்னாச்சோ தெரியல ஏதாச்சோ தெரியலன்ற மாதிரி பயந்துட்டே வந்து பார்த்தா இவன் நல்லா தான் இருக்கிறான். அதனால இவனை பார்த்துட்டு நல்லா தானே இருக்கிற யூஜின்னு கத்துறதுக்குள்ளேயே இவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எலும்பு கூட பார்த்துட்டு அட பாவி இந்த டிராகன் நீ போட்டு தள்ளிட்டியா அப்பனா உன்னுடைய பவர் லெவல்ல என்னடான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது இந்த டீனாவே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்திருப்பா. என்னன்னா காத்து நல்லா அடிக்கும் போது ஃபயரை கொஞ்சம் வேகமா யூஸ் பண்ணா அது ஒரு பெரிய பிளாஸ்டர் கிரியேட் பண்ணும் இல்லையா அதனாலதான் நீ காத்து அடிக்கும் போது தான் இதை யூஸ் பண்ண அதுதானே உன்னுடைய டெக்னிக்ன்ற மாதிரி கேட்கப்போ இவன் யோசிச்சு பார்த்துட்டு பரவாயில்ல இவங்க எடுக்கிற முடிவு எல்லாமே நம்மளுக்கு சாதகமா முடியுதுன்னு ஆமாப்பா அந்த காத்தை எனக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களை கூட்டிட்டு அட்வென்ச்சர் கில்டுக்கு வர இந்த ரெண்டு பொண்ணுங்களும் போயிட்டு மாசா நாங்க தான் அந்த எர்த் டிராகன் போட்டு தள்ளிட்டோம்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த எர்த் டிராகன் இது வரைக்கும் யாருமே போட்டு தள்ளன்றதுனால இவங்க ரிப்போர்ட் எல்லாத்தையும் படிச்சு உங்களால முடியல நினைக்கிறேன்ற மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஒரு லைனை படிக்கவும் ஷாக் ஆயிடுச்சு. அதனால உண்மையாவே நீங்க அந்த எர்த் டிராகனை போட்டு தள்ளீங்களான்ற மாதிரி கேட்க
கேட்கவும் நம்ம யூஜியோட ஸ்லைமும் ஆமா இப்ப பாருங்க வித்தியன்னு இதோட வாய்க்குள்ள இருந்து டிராகனுடைய எலும்பு கூட மட்டும் வெளியில எடுத்து காட்டவும் இவ்வளவு சுத்தமா நம்பவே முடியல. அது மட்டும் இல்லாம இவன் ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் அந்த எர்த் டிராகனுடைய தலையே பாக்குறா. அதனால இதுதான் அதுவான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. சடனா இவங்க கூட போன ஒரு ஆள் மட்டும் குறையலான்றது இவளுக்கு தெரிய வருது. அதனால எங்க அந்த பைபிள்ன்ற மாதிரி கேட்கவும் திரும்ப நம்ம ஸ்லைம் வாய்க்குள்ள முழுகி வச்சிருக்கக்கூடிய அவனுங்க எல்லாரும் வெளியில கக்கிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த சிட்டியோட கிராண்ட் சீஃபா இருக்கக்கூடிய அந்த கிரேட் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு எர்த் டிராகனே ஒருத்தன் போட்டு தள்ளிட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா நம்மளுக்கு தண்ணி காட்டிட்டு இருந்த கேலிஸோட கேங்கையும் அவன் போட்டு தள்ளிட்டு வந்திருக்கான்ற மாதிரி சொல்லவும் இவர் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு அவனுக்கு எக்கச்சக்கமான அமௌண்ட் கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் அட்வென்ச்சர் கில்டர்ல இருக்கிறவங்க அள்ளி அள்ளி காசை கொடுக்க நம்ம ஹீரோ மட்டும் இங்க இருக்கக்கூடிய நோட்டீஸ் போர்ட பார்த்துட்டு சரி ஓகே நான் வந்த வேலையில கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டேன், இன்னும் வேற என்னென்ன வேலை எல்லாம் இருக்குன்ற மாதிரி காசை கவனிக்காம இங்க இருக்கக்கூடிய வேலையில எதுவுமே கவனிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு அட்வென்ச்சர் பண்ணணும், நிறைய இடத்துல போயிட்டு சண்டை போடணும், பவர் யூஸ் பண்ணணும்ன்றதுதான் ஆசை. அதனாலதான் இதுக்கு முன்னாடி இருந்த சிட்டில இருந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த சிட்டில கொஞ்சம் கொஞ்சமா வேலை எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிருக்கான். ஆனா அதுக்குள்ள தம்பி நீ எனக்கு கொஞ்சம் வேலை எல்லாத்தையும் செய்யணும் பாரு. இந்த கிராண்ட் சீஃப் இவனை பிடிச்சிக்கிட்டு இவன் கூட கொஞ்சம் நேரம் பேசலாமான்ற மாதிரி கேட்க இவனும் சரி ஓகே என்னடா பேச போறாருன்னு சொல்லிட்டு பார்த்தா இவன மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு சின்ன மீட்டிங் ஒன்னு போட்டுட்டு இப்ப நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது இந்த ப்ளூ மூன் வர போறது, ஒரு பெரிய மான்ஸ்டர் அழிக்க போறது, அந்த விஷயத்தை பத்தி பேசவும் இவங்க எல்லாரும் இதை கேட்டுட்டு ஆமாமா நாங்க அந்த ப்ளூ மூன் வர போறத பத்தி கேள்விப்பட்டோம், அதனால இப்ப நாங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் மட்டும் சொல்லுங்க, எல்லாத்தையும் பக்காவா பண்ணிடலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க சீரியஸ்னஸ் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது இவருக்கு நல்லாவே தெரியும். அதனால இப்ப கரண்டா என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது இவங்களுக்கு தெரிய வரணும்ன்றதுக்காக இவர் டக்கு நம்ம யூஜி பக்கம் திரும்பி பார்த்து எப்பா தம்பி நீ அந்த காட்டுக்குள்ள போனல அப்ப கண்டிப்பா அந்த டிராகனை பாத்துருப்ப, அதனால ஏதாச்சும் அதை பத்தி சொல்லு பண்ற மாதிரி கேட்கவும் இவனை எப்படி இவங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்கில் ஞாபகம் வருது. ஏன்னா இவனுடைய ஸ்லைம் மூலியமா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பாக்குறானா அதை அப்படியே இவனால போட்டோ விக் மெமரியா கிரியேட் பண்ண முடியும். அதனாலதான் அந்த ஸ்கில் இவனுக்கு ஞாபகம் வந்து அடுத்த செகண்ட் எனக்கு ஒரு பேப்பர் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு அந்த பேப்பர்ல அந்த டிராகனை அப்படியே அச்சாஸ்ல வரைஞ்சு காட்ட இவங்களால சுத்தமா நம்பவே முடியல. ஏன்னா இவ்வளவு பெரிய டிராகனை அச்சாஸ்ல வரைஞ்சிருக்கானா இதுல ஏதோ கொஞ்சம் குளறுபடி இருக்குன்ற மாதிரி தானே தோணும். அதனாலதான் எங்களால இதை நம்ப முடியல, ஏதாவது நம்புற மாதிரி ஆதாரம் காட்டுங்கன்ற மாதிரி கேட்கவும் இவரும் சரி ஓகே நான் எதிர்பார்த்ததுதான் ஃபாதர் இப்ப நம்மளுக்கு வேற வழி இல்ல அதை காட்டுங்கன்ற மாதிரி சொல்ல இவரும் தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த லெஜெண்ட்ஸ் புக் எடுத்து ஓபன் பண்ணி காட்டுறாரு. பார்த்தா இந்த புக்ல இருக்கக்கூடிய டிராகனும் நம்ம யூஜி வரைஞ்ச டிராகனும் அப்படியே அச்சஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருந்திருக்கும். அதனாலதான் என்னடா இது எப்பரா இது ஒரே மாதிரி இருக்குன்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாம நம்ம யூஜியும் ஆல்ரெடி இதெல்லாம் நடக்க போகுது கணிச்சிட்டாங்களான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இந்த ஃபாதர் இப்பதான் சரியா 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அன்னைக்கு தான் அந்த ப்ளூ மூன் டே ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு காரணமே இந்த ஃபாதர் தான். இருந்தாலும் இவர் மட்டும் காரணம் கிடையாது, இவர் கூட இருந்த இன்னும் நிறைய ஃபாதர்ஸும் தான். ஏன்னா அந்த ஃபாதர்ஸ் எல்லாம் சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய கத்தீட்ரல்ல இருக்கும்போது இந்த உலகத்துக்காக ஏதாவது ஒண்ணு நம்ம செய்யணும்னு இவங்களுக்கு தெரிஞ்ச மேஜிக் யூஸ் பண்ணி இந்த உலகத்தோட நன்மைக்காக ஒரு சமனிங்க கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஒரு சூரிய கிரகணம் ஏற்பட்டு இவங்களுடைய மேஜிக்ல ஒரு சின்ன தப்பு ஏற்பட்டிருக்கும். அதனால இவங்களால சரியா அந்த மேஜிக்கை செய்ய முடியாதனால ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு ப்ளூ மூன் டே ஏதாச்சும் ஒரு பெரிய பெரிய அழிவு நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அதனால இது எப்படி தடுக்கணும் ஏதாவது பண்ணணும்ன்றதுக்காக ஒரு அசரீரிட்ட போயிட்டு எப்படியாச்சும் தடுக்கிறதுக்காக சொல்யூஷன் கேட்கும் போது அந்த புக்கை எழுதி அவங்க கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனையில இருந்து இவங்களை யார் காப்பாத்துவா என்ன நடக்கும் ஏது நடக்கும்ன்றத மட்டும் யாரோ ஒருத்தவங்க வேணும்னே இதுல இருந்து அழிச்சிருக்காங்க. ஆனா என்ன பண்றது நம்மள காப்பாத்துறதுக்காக வர வேண்டியவங்க வர வரைக்கும் இப்போதைக்கு நம்மள வெயிட் பண்ண முடியாது, நம்மளால முடிஞ்சு ஏதாவது பண்ணணும். அதனால நீங்க ஏதாவது பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம யூஜியோட ஸ்லைம் அவசரம் சொல்லிட்டு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லிட்டு இருக்குது. அதை கேட்டவனே இவன் செம ஷாக் ஆயிட்டான். என்னன்னா இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த டிராகன் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வளர ஆரம்பிச்சிருக்குதாட்டுக்கு. அதனால அந்த விஷயத்துல அதை கேட்டுட்டு இந்த பக்கம் சொல்லவும் இவங்க இன்னமும் பயந்து போயிட்டு ஐயோ எங்களால முடியாது சார் எங்களை விட்டுடுங்கன்ற மாதிரி பதறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சாதாரண ஏதோ ஒரு டிராகன் சின்ன டிராகன்னா பரவாயில்ல எங்களுடைய பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம். ஆனா அது ஒரு லெஜெண்டரி டிராகன் அளவுக்கு இருக்க வளர்ந்துகிட்டே இருக்குது இல்லையா, அதனால தயவு செஞ்சு எங்களை விட்டுருக்க, இதுக்கப்புறம் இதுக்குள்ள எங்களை இன்வால்வ் பண்ணாதீங்கன்ற மாதிரி கத்திட்டு இருக்க. இவர் கடுப்பாயிட்டு டக்குன்னு பெஞ்சு தட்டி இங்க பாருங்க இப்ப நம்ம இருக்கக்கூடிய எமர்ஜென்சி சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷன்ல உயிரை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது, ஏதாவது பண்ணி இதை சமாளிக்க தான் பார்க்கணும். அதனால என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது, நாளைக்கு எல்லாருமே வரீங்க போய் அட்டாக் பண்ண போறன்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் யூஜியும் ஏதோ ஒரு பதில சொல்லாம சரி ஓகே நம்ம நேரா போயிட்டு சாப்பிடலாம்னு ஃபர்ஸ்ட் தன்னுடைய ஸ்லைம் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா இப்படி இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே இவனுடைய டீம்ல இருந்த அந்த 2 பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு என்னப்பா யூஜி நீ அந்த டிராகனை கொல்றதுக்காக போக போறியாமே அந்த விஷயத்தை பத்தி நாங்க கேள்விப்பட்டோம், ஆனா நீ எதுக்கு கவலைப்படாதப்பா, நீ அந்த பக்கம் டிராகனை கொல்றதுக்காக போறீனா இந்த பக்கத்துல நாங்க ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்றோம், ஏன்னா நாங்க ஏதாவது பண்ண அட்வென்ச்சர் கில்ட்ல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் தரதா சொல்லிருக்காங்கப்பா, அதனால நம்ம எல்லாருமே நாளைக்கு சண்டை போற இடத்துல சந்திக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு போக இவன் இன்னத்தை சொல்றது இவங்க எல்லாரும் நாளைக்கு போய் சாகதான் போறாங்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த டிராகன் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்கின்ற விஷயம் இவனுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, அதனாலதான் என்ன நடக்க போதோ எது நடக்க போதோ இல்லையன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இவனை பாக்குறதுக்காக அந்த சென்ட்ரல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஃபாதர் வந்திருக்காரு. அதனால இவரை பார்த்ததும் சொல்லுங்க சார் என்ன சார் வேணும்ன்ற மாதிரி கேட்க இவர் என் கூட வாப்பான்னு சொல்லிட்டு இவருடைய சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுத்து இங்க பாருப்பா இதுல நாங்க ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனை வச்சிருக்கிறோம், இந்த வெப்பனை யாராச்சும் தகுதியான ஒருத்தவங்க யூஸ் பண்ணணும் நாங்களும் பல நாள் யோசிச்சுட்டு இருந்தோம், ஆனா தகுதியான ஆள் இது வரைக்கும் வரவே இல்ல, ஆனா உன்னை பார்க்கும்போது இதுக்கு நீ தான் தகுதியா இருப்பேன்னு எனக்கு தோணுது, அதனால இந்த வெப்பனை எடுத்துக்கோ, இதை பாக்குறதுக்கு சின்னதா இருந்தாலும் இதுல இருந்து வரக்கூடிய பவர் அபரிவிதமா இருக்கும், அதனால இதை நீ அந்த டிராகனை அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ண பண்ற மாதிரி இவங்க கிட்ட கொடுக்க இவன் என்னது டிராகனை நான் அழிக்கணும்ன்ற மாதிரி எடுத்து பார்க்கும்போது இந்த கத்தியுடைய பவர் எல்லாம் தெரிய வருது. ஆனா இதை வச்சுக்கிட்டு நான் அந்த டிராகனை கொல்வனி எப்படி சார் நினைக்கிறீங்கன்ற மாதிரி இவரை கேட்கவும் இவரு கொஞ்சம்
கூட கவலைப்படாம தம்பி உன்னை பார்க்கும் போதே நீ யாரு என்ன எங்க இருந்து வந்து பண்றது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியுது, அதனாலதான் இந்த கத்தி இப்ப நான் உன்கிட்ட கொடுத்துருக்கேன், இதுக்கப்புறம் இந்த கத்தி உன்னுடையதுன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப யூஜியும் கொஞ்சம் நேரத்துல இருந்து கிளம்பி போயிட்டான். ஆனா இந்த ஃபாதருக்கு தான் பண்ணது சரியா தப்பான்னு தெரியல, ஏதோ ஒரு தைரியத்துல அவங்ககிட்ட எடுத்து கொடுத்துட்டாரு. அதனால எதுவும் இருந்தா என்ன கடவுளை வேண்டிப்போ அவர் தான் நம்மள காப்பாத்தணும்னு இவருடைய அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம யூஜி கத்தி வாங்கிட்டு போன என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா தலைமூட்டில் வச்சுட்டு சரி ஓகே இந்த கத்தியை நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க, இப்ப நம்ம என்ன பண்றது, நம்ம அந்த டிராகன் அழிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான்னு கூட எனக்கு தெரியலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் இவனுக்கு ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்த ஒரு கொஸ்டின் லாஸ்டா கேட்டு இருப்பான், சார் இப்ப நான் பண்ற அட்டாக் நான் பண்ற மேஜிக் எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு வீக்கா தெரியுதான்ற மாதிரி கேட்கும்போது அவர் பயந்து போயிட்டு எப்பா தம்பி நீ வீக்கெல்லாம் கிடையாது இருக்கிறது சூப்பர் ஸ்ட்ராங் பண்ற மாதிரி பதறி இருக்காரு. அந்த விஷயம் எல்லாமே இப்ப ஞாபகம் வந்ததும் சரி ஓகே என்ன ஒரு ஸ்ட்ராங்னு சொன்னார் இல்லையா, அதனால எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கன்றத நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பாத்துலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அந்த டிராகனும் ஒய்யால எல்லாருமே சாக போறீங்கடானே காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மான பவர் எல்லாத்தையும் உறிஞ்சி இன்னும் பெருசா வளர்ந்துகிட்டு இருக்கும் போதே அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இப்போ நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக்கையும் ஷேரையும் போட்டு விட்டுட்டு அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் போன எபிசோட எண்டிங்ல சொல்லி இருப்பேன் இந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ டைரக்டா தன்னுடைய பவரை எந்த ஒரு இடத்துல யூஸ் பண்ண மாட்டான், அதுக்கு பதிலா ஸ்லைம்ஸ் மூலியமா தான் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணுவான், கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணி பக்காவா கேம் விளையாடுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான். சோ அதனால இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, போர் அடிக்கிற மாதிரி இருக்குதா, கதை நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போதான்றது எல்லாத்தையும் உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய இந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து வெளியே பெறுவது உங்கள் நான்.